வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்களோட நடிப்பில் பிருத்திவிராஜ் சுமாரன் அவரோட டைரக்ஷனில் தியேட்டர்ஸில் மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகிற எம்புரான் இந்த படத்தோட டீசர் லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கு நம்ம மகிழ் திருமணி அவர்களும் போயிருந்தாரு. அங்கே போயிட்டு ஸ்டேஜில் நம்ம ஏகேவை பற்றி பேசினாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான கூஸ் பம்பாக இருந்துச்சு. பத்மபூஷன் அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஜித் சார் வந்து கை கொடுத்து தூக்கி விட்ட எவ்வளோ பேத்தில் நானும் ஒருவன் அப்படின்ற மாதிரி மகிழ் திருமணி சார் வந்து அங்கே பயங்கர ஒரு இன்டென்ஸாக பேசியிருந்தார். அது வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ் திருமணி சார் வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர் தான், அது வந்து இல்லைன்னு சொல்ல. பட் அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய படங்கள் வந்து எதுவுமே எடுத்தது கிடையாது. தடம் தடையிற தாக்கு இந்த 2 படம் தான் அவரோட கரியர்லேயே மிகப்பெரிய பெஸ்ட் படம். அண்ட் வந்து அதே மாதிரி ஒரு பெரிய ஆக்டரை வச்சு எடுத்த படமும் அதுதான். பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம மகிழ் திருமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரியர் இருக்குது அப்படின்றத உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம மகிழ் திருமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை ஸ்டோரி பண்ணாமல் ஸ்க்ரீன் பிளே மட்டும் பண்ணி எடுத்திருக்காரு. இதற்கு ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே மட்டும் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக மகிழ் திருமணி வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. பட் அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சொன்ன விஷயம் வந்து நிறைய இன்டர்வியூஸில் இது வந்து கண்டிப்பாக ஏகேவை மாசாக பார்த்துருப்போம், ஸ்டைலாக பார்த்துருப்போம், பர்ஃபார்மராக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு வேற லெவலான பர்ஃபார்மராக பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் வந்து எந்த படங்கள் வந்து இனிமேல் பண்ணாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார். அதில் விடாமுயற்சி படம் வந்து பெண்கள் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். கைஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் வந்துச்சு. குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட் வந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்து மேலே இந்த கிரேஸ் அப்படின்றது கம்மியாக கிடையாது. ஏன்னா அந்த டைட்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத மகிழ் திருமணி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. எல்லா டைட்டிலுமே ஒரு பவர் இருக்குது. அந்த வகையில் விடாமுயற்சி படத்தோட டைட்டிலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பவர் இருக்குது அப்படின்ற சொல்லியிருந்தாரு. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எம்புரான் படத்தோட டீசர் லான்ச் இந்த விழாவில் நம்ம மகிழ் திருமணி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. ஏன்னா இது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட ஒரு படம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் கலந்துக்கிட்டு நம்ம ஏகேவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் நம்ம ஏகேவோட பத்மபூஷன் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். தென் ஏகே வந்து எவ்வளோ பற்றியும் கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காரு, அதுலேயும் நானும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.